Hi, this is Madhu from BOP channel. இந்த வீடியோ எதுக்கான பதிவுனா மூட் கோட் மெமோ வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் டீடைலா சொல்ல போறேன். சோ நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கறது நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ப்ளஸ் வந்து அதே ஃபார்மேட்டை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ப்ளஸ் வந்து ஸோ உங்கள் ஸ்டாஃப் வந்து எப்படி ஃபாலோ பண்ண சொல்கிறாங்களோ ஸோ அதே மாதிரியும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து என்னோட கான்ஸ்டியூஷன் லா, சிவில் லா, கிரிமினல் லாக்கு வந்து மெமோ வந்து எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபைனல் செமஸ்டர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து மெயின் வந்து மூட் கோட் மெமோ வந்து ரெடி பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ அதை எப்படி ரெடி பண்ணணும், என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வீடியோ தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவாக மூட் கோட்க்கு என்ன சிலபஸ் அப்படிங்கிற வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மூட் கோட் எக்ஸசைஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப்பில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் மார்க் அலாட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலான வீடியோ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இந்த வீடியோவில் வந்து மூட் கோட்டோட மெமோ வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மூட் கோட்டோட ஃப்ரண்ட் ஷீட் வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் ஷீட்டுக்கு அப்புறம் உள்ளே என்னென்ன எழுதணும் அப்படிங்கிறத வந்து நான் ஒன் பை ஒன்னாக வந்து சொல்கிறேன். ஸோ மூட் கோட்டுக்கு வந்து ஃப்ரண்ட் ஷீட் வந்து நான் எப்படி வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபோட்டோ காப்பி ஷீட்டாக வந்து நான் மேக் பண்ணி தான் வச்சேன். ஸோ இது வந்து A4 ஷீட் கிடையாது, இது வந்து ஃபோட்டோ காப்பி ஷீட்டு. ஸோ இது நீங்கள் ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் கடையில் போய்ட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க அந்த மாதிரி ஜெராக்ஸ் ஷாப்பில் போய்ட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஃபோட்டோ காப்பியில் வந்து போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஃபோட்டோ காப்பி ஷீட்னே வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஷைனிங்காக க்ளீனாக வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ப்ராஜெக்ட்டு. ஸோ நீங்கள் மூட் மெமோ சப்மிட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வைக்கிற ஷீட்டை வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ காப்பி ஷீட்டாக வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ எல்லா ஜெராக்ஸ் ஷாப்லேயும் வந்து இது கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மூட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ எப்போ வந்து மூட் கோட் நடக்கும், எந்த டேட்டில் நடக்குது, எந்த இயரில் நடக்குது, எந்த மந்தில் நடக்குது அப்படிங்கிறத வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எந்த காலேஜ் அப்படிங்கிறத போல்டாக வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் லா காலேஜ் ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சப்மிட் பண்ணுற இந்த மூட் கோட்டை வந்து மெமோரியல்னு சொல்லுவாங்க, இல்லைனா மெமோரண்டம் சொல்லுவாங்க, இல்லைனா ஷார்ட்டாக மெமோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சப்மிட் பண்ணுற இந்த மூட் ப்ராப்ளத்தை நம்ம ரெடி பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கு பேர் வந்து மெமோரியல், இல்லை மெமோரண்டம், இல்லைனா ஷார்ட்டாக மெமோன்னு சொல்லுவாங்க. ஸோ மெமோன்னு சொல்லையில் நம்மளோட மூட் கோட் இந்த டாக்குமெண்ட்டை தான் மெமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மெமோரண்டம் ஆன் சிவில் கேஸ். ஸோ சிவில் கேஸ்க்கு நீங்கள் மெமோரண்டம் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா மெமோரண்டம் ஆன் சிவில் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த சைடுக்கு வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதணும். உங்களோட இப்போ மூட் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் ஒரு ப்ராப்ளம் கொடுப்பாங்க, சிவிலில் ஒரு ப்ராப்ளம் கொடுப்பாங்க, கிரிமினலில் ஒரு ப்ராப்ளம் கொடுப்பாங்க. ஸோ ஒரு ப்ராப்ளத்துக்கும் வந்து 2 பார்ட்டிஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எனக்கு கொடுத்த ப்ராப்ளம் வந்து இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன வீடியோவிலே வந்து காமிச்சிருப்பேன். ஸோ அந்த ப்ராப்ளத்தில் வந்து பெட்டிஷனர் அண்டு ரெஸ்பாண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட்டிஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் நம்பர் வைஸாக வந்து டிவைட் பண்ணி விட்ருவாங்க. இப்போ வந்து பெட்டிஷனர் சைடு அப்படின்னா ஒரு 10 ரிஜிஸ்டர் நம்பருக்கு வந்து பெட்டிஷனர் சைடு வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த 10 ரிஜிஸ்டர் நம்பர் வந்து ரெஸ்பாண்டன்ட் சைடுக்கு வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரே ப்ராப்ளம் தான், ஆனால் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் வைஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பெட்டிஷனர் சைடுக்கு, இவங்க வந்து ரெஸ்பாண்டன்ட் சைடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு மூட் கோட்டு மாதிரி நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் தான் வந்து வழக்கறிஞராக வந்து பேசணும், வழக்கறிஞராகவும் நீங்கள் தான் பேசணும், ப்ளஸ் வந்து அந்த பார்ட்டிக்கு நீங்கள் தான் வந்து ரெப்ரசன்ட் ஆகிற மாதிரி பேசணும். ஸோ அதனால் வந்து ஆப்போசிட்டாக வந்து நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிறனால பெட்டிஷனர் சைட் ப்ளஸ் வந்து ரெஸ்பாண்டன்ட் சைடு அப்படின்னு சொல்லி தான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி தான் நீங்கள் வந்து ரெடி பண்ணணும். ஸோ பெட்டிஷனர் சைடாக நீங்கள் வந்து உங்களோட மூட் வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா பெட்டிஷனர் சைடாக எப்படிலாம் வந்து இஷ்யூ மேக் பண்ணலாம், எப்படிலாம் வந்து கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் ரெடி பண்ணணும். ரெஸ்பாண்டன்ட் சைட்லேருந்து மேக் பண்ணுறாங்க அப்படின்னா ரெஸ்பாண்டன்ட் சைட்லேருந்து இஷ்யூ வந்து எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களோட மூட் ப்ராப்ளத்தை நீங்கள் நல்லா தரோவாக அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ரெடி பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்த சைடு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் கிரிமினல் கேஸ்க்கு வந்து பெட்டிஷனர் சைடா இல்லை ரெஸ்பாண்டன்ட் சைடா அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ பெட்டிஷனர் சைடுன்னு வராது, அப்பலண்ட் சைடா இல்லை வந்து
ரெஸ்பாண்டன்ட் சைடா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த சைடு வந்து தப்பாக எழுதியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு காப்பியாக உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்காண்டி காமிச்சிருக்கேன். ஸோ கிரிமினல் கேஸில் வந்து அப்பலண்ட் சைடா ரெஸ்பாண்டன்ட் சைடா அப்படிங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதான் மெமோரண்டம் ஆன் சிவில் கேஸ் பை பெட்டிஷனர் சைடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ எந்த சைடு அப்படிங்கிறத நீங்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரு, கிளாஸு, சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் நேமு. ஸோ இதை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சப்மிட்டட் பையில் உங்கள் நேம் வந்து போட்டுக்கோங்க. சப்மிட்டட் 2ல் வந்து உங்களோட ஸ்டாஃப் அவங்களோட சிக்னேச்சர் போடுவாங்க. ஸோ அவங்களோட நேம் வந்து அவங்க போட சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஃப்ரண்ட் பேஜ் வந்து மூட் கோட்டுக்கு உங்களோட மெமரண்டத்துக்கு வந்து ஃப்ரண்ட் பேஜ் வந்து இப்படி தான் ரெடி பண்ணணும். நான் வந்து ஃபோட்டோ காப்பி ஷீட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஜஸ்ட் வந்து ஷைனிங்காக ரொம்ப கிளியரன்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ காப்பி ஷீட்டை வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் வச்சிங்கன்னா ரொம்பவே உங்களோட மெமோ வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட் பேஜ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிவில் கேஸ்க்கு வந்து அதே ஃபார்மேட் தான். மூட் கோட்டு, என்ன டேட்டு, ப்ளஸ் வந்து காலேஜ் நேமு, மெமோரண்டம் ஆன் சிவில் கேஸு, என்ன சைடு பை டிபெண்டன்ட் சைடு. ஸோ உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ கான்ஸ்டியூஷனில் வந்து பெட்டிஷன் சைடு அப்படின்னா சிவில் கேஸில் வந்து டிபெண்டன்ட் சைடு அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வந்து கொடுப்பாங்க. ஒரே சைடாகவே நீங்கள் பேசுகிற மாதிரியும் இருக்காது. ரெண்டு சைடுமே நீங்கள் வந்து எப்படி ரெடி பண்ணுறீங்க, எந்த மாதிரி இஷ்யூ மேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. அதனால் பிளெயின்டிஃபாக டிபெண்டண்ட்டாக, பெட்டிஷனராக டிபெண்டண்ட்டாக அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்து ஸ்பெல்லிங் தப்பாக எழுதியிருக்கேன். ஸோ இதே நோட் பண்ணிக்காதீங்க. நான் ஸ்பெல்லிங் தப்பாக எழுதுனால தான் உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு இது என்கிட்ட கையில் இருக்குது, இல்லைன்னா இருந்திருக்காது. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஸோ என்ன சைடு அப்படிங்கிறதையும் ரிஜிஸ்டர் நம்பரு, கிளாஸு, சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் நேமு, சப்மிட்டட் பையில் அவங்க நேமு, சப்மிட்டட் 2ல் ஸ்டாஃபோட நேம் ப்ளஸ் அவங்க சைன் போட்டுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இப்போ 3 மூட் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 மூட் ப்ராப்ளத்துக்கும் வந்து நீங்கள் வாதாடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 3க்குமே வந்து உங்களை வாதாட சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒன்று இப்போ 3மே நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக வந்து போகணும். கான்ஸ்டியூஷனு, சிவில், கிரிமினலுக்கு 3க்குமே மூட் ப்ராப்ளத்தில் ரொம்ப வெல் ப்ரிப்பேர்டாக போகணும். பார்க்காம தான் உங்களை பேச சொல்லுவாங்க, பார்த்து பேச சொல்ல மாட்டாங்க. அதனால் வெல் ப்ரிப்பேர்டாக போகையில் அங்கே ஆன் தி ஸ்பாட்டில் வந்து உங்களுக்கு கான்ஸ்டியூஷனாக, சிவிலாக, கிரிமினலாங்கிறத அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அந்த கேஸுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து வாதாடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இப்போ டிபெண்டன்ட் சைடு இருக்குது அப்படின்னா நீங்கள் டிபெண்டன்ட் சைடுக்கு வந்து நீங்கள் வாதாடணும். உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக உள்ள அந்த பார்ட்டி வந்து உங்களோட பிளெயின்டிஃபாக வந்து அவங்க வந்து உங்கள் கேஸை வந்து வாதாடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து மாதிரி நீதிமன்றத்தில் நடக்கும். ஸோ இப்படி தான் வந்து உங்களோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து மெமோரண்டத்துக்கு வந்து ரெடி பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய மூட் மெமோ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். ஸோ மொத்தம் வந்து 3 மெமோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கான்ஸ்டியூஷன் லாக்கு 1, சிவில் லாக்கு 1 அண்ட் கிரிமினல் லாக்கு 1. ஸோ 3 மெமோ. ஒரு மெமோலையும் எப்படி இருக்குது ஃபார்மேட் வந்து 3 மெமோக்குமே ஒரே ஃபார்மேட் தான். உள்ள கண்டென்ட் மட்டும் தான் வந்து டிஃபர் ஆகும். கான்ஸ்டியூஷனுக்கு தகுந்தாப்பில் கண்டென்ட் டிஃபர் ஆகும், சிவிலுக்கு தகுந்தாப்பில் கண்டென்ட் டிஃபர் ஆகும். மற்றபடி ஃபார்மேட்டு, பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹெட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஒரே இது தான். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம், ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் வரிசைப்படி போவோம். ஸோ ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனில் நீங்கள் இப்போ மெமோ ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு காப்பி வந்து உங்களோட ஜட்ஜுக்கு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஜட்ஜு அவங்க மட்டுமே வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அதில் எந்த ஒரு நீங்களாக செல்ஃபாக எதுவுமே எழுதி அந்த மாதிரி வச்சுக்காதீங்க. ஸோ அதை வந்து கிளியரன்ஸாக நீங்கள் ஒரு காப்பி வந்து நீங்கள் உங்களோட மூட் ஜட்ஜுக்காண்டி நீங்கள் வந்து கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சில நேரம் வந்து மூட் கோர்ட் அப்போ எப்படி நடக்கும் அப்படின்னா எத்தனை ஜட்ஜு இருக்காங்களோ பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து நிறையா ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஒரு 3-4 பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னா 3-4 பேருக்குமே வந்து செப்பரேட் காப்பி வந்து கொடுக்க சொல்லுவாங்க. நம்ம வந்து வாதாடிக்கிட்டு இருக்கையிலே வந்து அவங்க வந்து ஒரு காப்பிலையும் ஒரு ஜட்ஜு வந்து என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு ஒரு ஜட்ஜுமே கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அப்படியும் வந்து நடக்கும். உங்கள் ஸ்டாஃப் வந்து எப்படி சொல்கிறாங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. எங்களுக்கு ஒரு காப்பி போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு காப்பி மட்டும் உங்களுக்கு சப்மிட் பண்ணுங்கள். இல்லை 2 ஸ்டாஃப் 3 ஸ்டாஃப் இருக்காங்க, 3 பேருக்குமே வந்து நீங்கள் செப்பரேட்டாக காப்பி கொடுக்கணும் அப்படின்னு
அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாக மூணு மெமோ வந்து நீங்கள் அவங்களுக்கு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு மெமோ வந்து நீங்கள் கையில் வந்து வச்சுக்கணும். கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்பப்போ வந்து படிக்கிறது, ஏதாவது சர்ச் பண்ணுறது, வேறவங்க வந்து அவங்களோட மெமோ வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கையிலே உங்களுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் வந்து தோணும். ஸோ அப்போ வந்து சிலதை சர்ச் பண்ணுறது, ஸோ அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி பாயிண்ட்டை பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணுறதுக்கு நீங்கள் கையில் ஒரு காப்பி வந்து வச்சுக்கணும். ஸோ இது வந்து என்னோடய ரெஃபரன்ஸ்க்காண்டி இந்த காப்பி வந்து நான் வச்சுக்கிட்டேன். நான் ஸ்டடி பண்ணி படிக்கிறதுக்கு இந்த காப்பியை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை தான் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் என்ன எழுதியிருக்கேன், என்ன பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன். ஸோ மற்றபடி வந்து இந்த மாதிரி பென்சில் எழுதாத ஒரு நல்ல காப்பியை வந்து நீங்கள் உங்களோட ஜட்ஜுக்கு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதனால் நீங்கள் மெமோ ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3 மெமோவாவது நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஒரு மெமோ மட்டும் உங்கள் ஜட்ஜுக்கு போதுன்னு சொல்லிட்டாங்கன்னா எனாஃப், நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க, ஜட்ஜுக்கு ஒன்று கொடுத்துருங்க. இல்லை ஜட்ஜுக்கு 2 ஜட்ஜுக்குமே 2 மெமோ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, 2 காப்பி கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னா 2 காப்பியாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க இண்டிவிஜுவல் மார்க்ஸ் போடுவாங்க. 2 ஜட்ஜுமே அவங்களோட இண்டிவிஜுவல் மார்க்ஸ் போடுறதுனால அதனால் 2 காப்பி கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. அதனால் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட் ஷீட் வந்து நான் என்ன அப்படிங்கிறத வந்து காமிச்சிருப்பேன். ஸோ இதில் வந்து எப்படி வந்து நீங்கள் வாதாடணும், இங்கிலீஷில் எப்படி வந்து வாதாடணும், தமிழில் எப்படி வாதாடணும் அப்படிங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன். ஸோ தமிழில் வந்து நீங்கள் இப்போ வாதாட போகிறீங்க, நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க, உங்களோட மெமோவை ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்கன்னா எப்படிலாம் வந்து என்னென்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற, இங்கிலீஷில் எப்படி வந்து ஜட்ஜுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி வாதாடணும், தமிழில் எப்படி வந்து வாதாடணும் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னென்ன ஃபார்மேட்லாம் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் நான் காமிக்கிறேன். ஸோ மூட் கோட்டு வந்து ஃப்ரெண்ட் ஷீட் நான் காமிச்சிருப்பேன். எந்த சைடு அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல உங்களோட ஜட்ஜ் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிப்பாங்க. இல்லைன்னா அதுக்கு தகுந்தாப்புலேயே நிறையா கொஷின் நீங்கள் என்ன ப்ரெசென்ட் பண்ணிக்கோங்க பார்த்தே அதுலேயே நிறையா கொஷின் வந்து அவங்க கேட்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பேசணும் அப்படிங்கிறத தான் நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ நம்ம மூட்டு வந்து மெமோ ரெடி பண்ணி சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னா மெமோவை தாண்டி நம்ம பேசுகிறது என்னென்னா பேசணும் அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஆன் த ஸ்பாட்டில் ஓகே தரவாக நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பேச முடியும். ஸோ அதனால் என்னென்ன பேசணும் அப்படிங்கிறத வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து செகண்ட் பேஜ். ஸோ ஃபஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோ காப்பி ஷீட்டை வந்து ஃபஸ்ட் பேஜாக வந்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் பேஜாக உங்களோட ஃபோட்டோ காப்பி ஷீட் வந்து கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் A4லேயுமே இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஷீட்டாக நீங்கள் ரெடி பண்ணியும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு கிடச்சிச்சின்னா வைங்க, கிடைக்கல அப்படின்னா விட்டுருங்க. ஸோ செகண்ட் பேஜ் என்ன பண்ணணும் அப்படின்னா கார்னரில் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் லா காலேஜ் ராமநாதபுரம், மூட் கோட்டு, எந்த டேட்டு, நீங்கள் வந்து எந்த கோர்ட்டுக்கு வந்து அப்பியர் ஆகுறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். பிஃபோர் தி ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, உங்களுக்கு கொடுத்த வந்து கான்ஸ்டியூஷன் கேஸ் இருக்குல்ல, கான்ஸ்டியூஷன் லாவில் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த கான்ஸ்டியூஷன் லா கேஸ் வந்து எங்கே வந்து அப்பியர் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவா, ஹை கோர்ட் ஆஃப் இந்தியாவா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆஃப் இந்தியாவா அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதனால தான் பிஃபோர் தி ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. மெஜாரிட்டி உங்களுக்கு மூட்டு வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாமே வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் உள்ள ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸோ சுப்ரீம் கோர்ட் கேசஸாக மட்டும்தான் இருக்கும். அதனால் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஹைகோர்ட்டா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஸோ கான்ஸ்டியூஷனில் மெஜாரிட்டி வந்து உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் கேஸ் தான் வந்து அவங்க அலாட் பண்ணுவாங்க. அதனால் வந்து பிஃபோர் தி ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்த மூட்டு ப்ராப்ளம் வந்து எந்த ஆர்டிக்கிளு, எந்த ஆக்ட் படி வந்து வருது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அண்டர் ஆர்டிக்கல் 32 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1950 அப்படிங்கிறத வந்து நீங்கள் எழுதணும். ஸோ ஆர்டிக்கல் 32 தான் வந்து உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து டினோட் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட மூட் ப்ராப்ளம் வந்து
என்ன பெட்டிஷன் அப்படிங்கிறத மாதிரி என்ன பெட்டிஷன் போகிறீங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ ரெட் பெட்டிஷன் அப்படின்னா நீங்கள் ரெட் பெட்டிஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி ஸோ ஏதாவது ஒரு நம்பர் போட்டுட்டு சிவில் கிரிமினல் என்ன கேஸ் அப்படிங்கிறத வந்து சிவில் நம்பர் கிரிமினல் நம்பர் அந்த நம்பர் எந்த டேட்டு அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இந்த மேட்டர் ஆஃப் அப்படிங்கிறதுல வந்து பார்ட்டிஸ் நேம்ஸ் வந்து எழுதணும். ஸோ இந்த மேட்டர் ஆஃப் அப்படிங்கிறது வந்து சத்ரிகாந்த் சௌஹான் உங்களுக்கு வந்து பெட்டிஷனர் ரெஸ்பாண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்கள்ல. ஸோ அவங்க நேமை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சத்ரிகாந்த் சௌஹான் அண்ட் அனதர் அவங்க வந்து பெட்டிஷனர் அப்படின்னு சொல்லி போட்டுறணும். ஸோ நிறையா பேர் இருந்தாங்க அப்படின்னா பெட்டிஷனர்ஸ் அப்படின்னு போடணும். ஸோ பெட்டிஷனர்ஸ் அப்படின்னு போடையில் ப்ராக்கெட்டில் வந்து எஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ் அவங்கள வந்து ரெஸ்பாண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறையா பேர் அதர்ஸ் அனதர்ஸ் அந்த மாதிரி வந்து நிறையா பேர் இருக்காங்க. ப்ளஸ் வந்து 2 மெம்பர்ஸ் ப்ளஸ் 3 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பார்ட்டிஸில் வந்து ஜாயின் ஆகிருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து பெட்டிஷனர்ஸ் எஸ் வந்து ப்ளூரலில் வந்து எழுதணும், சிங்குலரில் வந்து எழுதக்கூடாது. ஸோ அதனால் வந்து இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரே ஒரு பர்சன்னா பெட்டிஷனர் ரெஸ்பாண்டன்ட் அப்படின்னு போடுங்க. நிறையா பேர் இருந்தாங்க அப்படின்னா பெட்டிஷனர்ஸ் ரெஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மெமோரண்டம் ஆன் சைட் ஆஃப் பெட்டிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். நீங்கள் எந்த சைடு பெட்டிஷனர் சைடு பேச போகிறீங்க அப்படின்னா மெமோரண்டம் ஆன் சைட் ஆஃப் பெட்டிஷனர், ரெஸ்பாண்டன்ட் சைடு பேச போகிறீங்க அப்படின்னா மெமோரண்டம் ஆன் சைட் ஆஃப் ரெஸ்பாண்டன்ட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். ஸோ இப்படி தான் வந்து உங்களோட செகண்ட் பேஜ் ஆஃப் மெமோரண்டம் வந்து ரெடி பண்ணணும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ செகண்ட் பேஜ் ஆஃப் மெமோரண்டம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த கோர்ட்டில் வந்து அப்பியர் ஆகுது, என்ன ஆர்டிக்கிள், என்ன ஆக்டு, என்ன பெட்டிஷனு, உங்கள் பார்ட்டிஸ் நேம் வந்து யார் அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். அவங்க பெட்டிஷனராக ரெஸ்பாண்டண்ட்டாக அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து போடணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் பேஜ் ஆஃப் மெமோரண்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்து இருக்கணும். ஸோ நீங்கள் பெட்டிஷனர் சைடு வந்து நீங்கள் உங்களோட மெமோரண்டம் ரெடி பண்ணுறதுனால பெட்டிஷனர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. மேலேயும் போட்டுக்கோங்க, லாஸ்ட்லேயும் வந்து மெமோரண்டம் ஆன் சைட் ஆஃப் பெட்டிஷனர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. இதே ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணணும் இல்லை, உங்களோட இனோவேட்டிவை வந்து நீங்கள் வந்து எப்படினாலும் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி உங்களோட மெமோரண்டம் ரெடி பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அப்படி வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கே வேணால் போட்டுக்கலாம், என்ன வேணால். ஃபார்மேட் வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் எப்படி ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ டேபிள் ஆஃப் கண்டென்ட்டில் வந்து உள்ளே என்னென்ன கண்டென்ட்ஸ் என்னென்ன ஹெட்டிங்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிங்க, என்னென்ன இன்க்ளூட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து போடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட் ஆஃப் அப்ரிவேஷன் எந்த பேஜ் நம்பரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ் ஆஃப் அத்தாரிட்டிஸில் உள்ள என்னென்ன மென்ஷன் பண்ணுறீங்க. கேசஸ் சைட்டட், ஸ்டாட்யூஸ் ரெஃபர்டு, கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷனலு, புக்ஸ் ரெஃபர்டு அண்ட் லீகல் டேட்டாபேஸ். ஸோ இந்த 5 விஷயங்கள் வந்து இண்டெக்ஸ் ஆஃப் அத்தாரிட்டிஸில் மென்ஷன் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் என்ன, அதுக்கடுத்து வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் என்ன, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இஷ்யூஸ் என்ன, சம்மரி ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் என்ன, ஆர்குமெண்ட்ஸ் அட்வான்ஸ்டு பேயர். ஸோ இதெல்லாம் எந்தெந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இதான் வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட். இந்த எல்லா விஷயங்களுமே வந்து உங்களோட மெமரண்டமில் கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஸோ இதே ஃபார்மேட் தான் வந்து உங்களோட சிவில், கான்ஸ்டியூஷன், கிரிமினல் எல்லா மெமரண்டத்துக்குமே இப்படி தான் இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து ரெடி பண்ணணும். ஸோ இந்த எல்லா ஹெட்டிங்ஸையும் வந்து பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் இருந்து தான் உங்களோட பேஜ் நம்பரை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி வர உங்களோட பேஜ் நம்பர் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ உங்களோட லிஸ்ட் ஆஃப் அப்ரிவேஷனில் இருந்து தான் உங்களோட பேஜ் நம்பரை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பெட்டிஷனர் சைட்னால பெட்டிஷனர்னு போட்டிருக்கேன். ஸோ கீழே வந்து மெமோரண்டம் ஆன் சைட் ஆஃப் பெட்டிஷனர் அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த பெட்டிஷனரு, பேஜ் நம்பரு, மெமோரண்டம் ஆன் சைட் ஆஃப் பெட்டிஷனர் எல்லாமே வந்து எல்லா பேஜுக்குமே ஒரே மாதிரி பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேருந்து ஒரே மாதிரி தான், லாஸ்ட் வரை ஒரே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணணும். ஒரு பேஜுக்கும் ஒரு மாதிரி பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் ஆஃப் அப்ரிவேஷனில் சீரியல் நம்பர் வைஸாக உள்ளே என்னென்ன அப்ரிவேஷனாக யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த அப்ரிவேஷனை மட்டும்தான் போடணும். ஸோ எல்லா அப்ரிவேஷனையும் எடுத்து போட்டுறாதீங்க. ஸோ என்னென்ன அப்ரிவேஷன் அப்படிங்கிறத அங்கே உள்ளே ஒன்று டைப் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அப்ரிவேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா மறந்துடாமல் அது லிஸ்ட் ஆஃப் அப்ரிவேஷன்லேயே நீங்கள் டைப் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வர மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணி ஒன்று ஒன்றா வந்து நம்ம தேடி எழுத முடியாது. அதனால் ஒரு அப்ரிவேஷனையும் நீங்கள் வந்து இங்கே ரெஃபர் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ செக்ஷனை வந்து SEC டாட் அப்படின்னா அது செக்ஷன், அண்டுக்கு இந்த மாதிரி ரோமன் யூஸ் பண்ணுறோம், அனதருக்கு இந்த மாதிரி ANR,
ஆர்டிக்கிளுக்கு என்ன, ஏஆர் என்ன அப்படிங்கிறத இந்த மாதிரி அப்ரிவேஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து லிஸ்ட் ஆஃப் அப்ரிவேஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் பேஜில் இண்டெக்ஸ் ஆஃப் அத்தாரிட்டிஸில் ஃபஸ்ட்டு கேஸஸில் கேஸ் லாஸ் என்னென்னா உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்களோ அந்த எல்லா கேஸையுமே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ ஒன்று விடாமல். ப்ளஸ் நீங்கள் பேஜ் நம்பர் போட முடிஞ்சு அப்படின்னா இந்த கேஸ்லாம் வந்து இந்த பேஜ் நம்பரில் இருக்குங்கிறத நீங்கள் போட முடிஞ்சுன்னா அதையுமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். சீரியல் நம்பரு என்னென்ன கேஸ்லானா இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ மெமோரண்டம்மை பொறுத்தவரை வந்து நிறையா கேஸ்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணிங்களா தான் உங்கள் ஸ்டாஃப் வந்து ஓகே நிறையா ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு மார்க் வந்து நிறையாவே போடுவாங்க. அதனால் வந்து நிறையா கேஸ்லாம் இன்க்ளூட் பண்ணுங்கள், நிறையா ஆக்ட் இன்க்ளூட் பண்ணுங்கள், நிறையா ஆர்டிகிள் செக்ஷன்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாட்யூஸில் வந்து என்ன லா யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து போடணும். இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1950, இந்த இந்தியன் பீனல் கோடு, அந்த மாதிரி எந்த லா வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லா வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸில் வந்து என்ன ஆர்டிக்கிள் செக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட மூட் ப்ராப்ளத்துக்கு என்னென்ன ஆர்டிக்கிள் செக்ஷன்ஸ்லாம் உள்ள இன்க்ளூட் ஆகுதோ அதை மட்டும்தான் இங்கே மென்ஷன் பண்ணணும். இல்லாத ஒன்றை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. இந்த மூட் ப்ராப்ளத்துக்கு இந்த ஆர்டிக்கிள் வராது ஏன் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதனால் எது உள்ளே வருமோ அதை மட்டும் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து புக்ஸில் வந்து நீங்கள் மூட் ரெடி பண்ணுறதுக்கு மூட் ப்ராப்ளம் வந்து எந்தெந்த புக்கில்னா நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க, மெமோ ரெடி பண்ணுறதுக்கு எந்தெந்த புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து இங்கே வந்து ரெஃபர் பண்ணதை ஃபுல்லாக நீங்கள் வந்து ரைட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டான புக்ஸை மட்டும்தான் வந்து இங்கே ரைட் பண்ணணும். ஸ்டாண்டர்டான புக்ஸ் இல்லாமல் கைடு நீங்கள் வந்து இங்கே நோட் பண்ணக்கூடாது. ஸோ கைட்லாம் நீங்கள் நோட் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஸ்டாண்டர்டான புக்ஸை மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணுங்கள். அந்த புக்ஸ் ரெஃபரன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக எந்த சப்ஜெக்டில் எடுத்து நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்களோ இல்லை ஏதாவது ஒரு புக் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஸ்டாண்டர்டான புக்ஸோட ஆத்தர்ஸ் நேம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட மெமோட புக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து ஸ்டாண்டர்டான புக்ஸு, ஸோ இவங்க தான் வந்து ஸ்டாண்டர்டான புக்ஸில் உள்ள ஆத்தர்ஸ் நேம்ஸு. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆன்லைன் லீகல் டேட்டாபேஸ் அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் என்னென்ன ரெஃபரன்ஸ்லாம் பண்ணிங்க அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன வெப்சைட்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து லாக்குன்னே சில வெப்சைட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்ஸை மட்டுமே நீங்கள் வந்து போட்டாலே வந்து போதும். மற்றபடி தேவையில்லாத லா வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் எடுத்து போடக்கூடாது. லாக்குன்னு என்ன வெப்சைட்ஸ் இருக்குது, இந்த மனுபத்ரா, எஸ்எஸ்சி ஆன்லைனு, இந்தியன் கானோ, இந்தியன் லீகல் லைவ், இதெல்லாம் வந்து லாக்குன்னே சம்மந்தப்பட்ட வெப்சைட்ஸு. ஸோ ஆன்லைனில் நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வெப்சைட்ஸை மட்டும் நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ இந்த சைடு எழுதியிருக்கிறது ஃபுல்லாக நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வர மெமோரண்டம் வந்து எப்படி ரெடி பண்ணணும், என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷனில் வந்து இந்த உங்களுக்கு கொடுத்த மூட் ப்ராப்ளம் வந்து எந்த ஜூரிஸ்டிக்ஷனில் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதை தான் நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆர்டிகிள் 32 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கீழே தான் இந்த மூட் ப்ராப்ளம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆர்டிகிள் 32 என்னங்கிறத கீழே வந்து ஃபுட் நோட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ நீங்கள் மெமோ ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுட் நோட்ஸ் கண்டிப்பாக வந்து போடணும். ஸோ ஃபுட் நோட்ஸ்னால் என்ன, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அசைன்மெண்ட் வீடியோவில் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அசைன்மெண்ட் வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபுட் நோட்ஸ் எப்படி ரெடி பண்ணணும், என்னென்ன எழுதணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷனில் உங்களுக்கு கொடுத்த மூட் ப்ராப்ளம் வந்து எந்த ஜூரிஸ்டிக்ஷன் கீழே வருது அப்படிங்கிறத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அதை தான் வந்து நான் எழுதியிருக்கேன். ஆர்டிகிள் 32 நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஆர்டிகிள் 32 என்னங்கிறத நீங்கள் ஃபுட் நோட்ஸில் கீழே இந்த மாதிரி ஒரு அண்டர்லைன் கொடுத்து நீங்கள் வந்து ஜஸ்ட் எழுதுனீங்கனாலே போதும். ஸோ இப்படி தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் எழுதணும். ஸோ ஒரு ஹெட்டிங்குமே வந்து ஒரு பேஜில் ஃப்ரெஷ் பேஜில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்.
ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதோட க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ் பேஜில் ஸ்டார்ட் பண்ணணும். இதோட கண்டென்ட் கண்டினியூ ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு போட்டுட்டு ஸோ எல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போகணும். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸில் வந்து உங்களுக்கு மூட் ப்ராப்ளத்தில் என்ன ஃபேக்ட் கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் நீங்கள் வந்து அப்படியே வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ நீங்கள் பாயிண்ட்டாகவும் அவங்க ஒரு பேராவாக கொடுத்தாங்கன்னா நீங்கள் பாயிண்ட்டாகவும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லைனா அவங்க கொடுத்த பேராவை அப்படியே வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸில் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸில் வந்து பாயிண்ட்டாக மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கேப் விட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மூட் ப்ராப்ளத்தில் என்ன ஃபேக்ட் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து நீங்கள் போடணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இஷ்யூஸு. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இஷ்யூஸில் வந்து நீங்கள் எத்தனை இஷ்யூ வேணால் மேக் பண்ணலாம். ஸோ அந்த இஷ்யூ வந்து கொஷின் ஆஃப் லா அண்ட் கொஷின் ஆஃப் ஃபேக்டில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொடுத்த மூட் ப்ராப்ளத்தில் என்ன இஷ்யூ வந்து மேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இங்கே வந்து நீங்கள் போடணும். இஷ்யூ 1, இஷ்யூ 2, இஷ்யூ 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூவே வந்து மென்ஷன் பண்ணணும். இந்த இஷ்யூவில் உள்ள விஷயங்கள் நீங்கள் என்ன இஷ்யூ மேக் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல தான் உங்களோட அட்வான்ஸ் ஆர்குமெண்ட்டை வந்து நீங்கள் ரைட் பண்ணணும். ஸோ அதனால் என்ன இஷ்யூ மேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக உங்கள் மூட் ப்ராப்ளத்துக்குள்ள இஷ்யூ தானாங்கிறத பெட்டிஷனர் சைட்லேருந்து நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா பெட்டிஷனர் சைடாக நீங்கள் வந்து எந்த மாதிரி இஷ்யூ ரெடி பண்ணணுமோ அதை மட்டும் தான் இஷ்யூ ரெடி பண்ணணும். டிஃபரன்ட் சைட்லேருந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா டிஃபரன்ட் சைட்லேருந்து எந்த மாதிரி இஷ்யூ வந்து நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி தான் இஷ்யூ. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் தான் நீங்கள் வந்து ரைஸ் பண்ணணும். ஸோ உங்களோட இஷ்யூ வந்து கொஷின் ஆஃப் லா அண்ட் கொஷின் ஆஃப் ஃபேக்டோட ரிலேட் ஆகிருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சம்மரி ஆஃப் ஆர்குமெண்ட்ஸு. ஸோ சம்மரி ஆஃப் ஆர்குமெண்ட்ஸில் நீங்கள் கொடுத்த இஷ்யூ வந்து என்ன அப்படிங்கிறத வந்து டினோட் பண்ணணும். ஸோ இந்த இஷ்யூ வந்து ஃபஸ்ட்டு என்னங்கிறத வந்து மேலே போல்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹம்பிளி சப்மிட்டட் பிஹாஃப் ஆஃப் தி பெட்டிஷனர். பெட்டிஷனருக்கு சார்பாகத்தான் நான் சப்மிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இஷ்யூவில் வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்கான்ல. ஸோ அந்த கொஷின் வந்து வேலிடா நாட் வேலிடா அப்படிங்கிற ஆன்சரை மட்டும் எழுதுறது தான் இந்த சம்மரி ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சம்மரி ஆஃப் ஆர்குமெண்ட்ஸில் வந்து ஷார்ட்டாக எழுதணும். ஸோ இப்போ இந்த கொஷின் வந்து ஒரு கொஷின் இஸ் தி பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் ரிஜெக்ஷன்ஸ் ஆன் தி மெர்சி பெட்டிஷன் வேலிட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ இது வேலிடா இல்லையா அப்படிங்கிறது தான் நீங்கள் அட்வான்ஸ் ஆர்குமெண்ட்டில் வந்து நீங்கள் வாதாடணும். ஸோ அதுக்காண்டி வந்து இது வேலிடா இல்லையாங்கிற ஷார்ட்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணுறது தான் இந்த சம்மரி ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இந்த பிரசிடென்ட் ஆர் கவர்மெண்ட் ரிஜெக்ஷன் ஆன் தி பெட்டிஷன் மெர்சி பெட்டிஷன் இஸ் நாட் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷனர் மெர்சி பெட்டிஷன் இஸ் நாட் வேலிட் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டில் உள்ள இஷ்யூவில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன சம்மரி கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பெட்டிஷனர் சைடாக இந்த இஷ்யூக்கு எஸ் the article 32 will challenges the mercy petition in terms of death sentence அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ என்னங்கிறத வந்து நீங்கள் எஸ்ஆர்னோ டைப் ஆஃப் கொஷினை தான் வந்து நீங்கள் சம்மரி ஆஃப் ஆர்குமெண்ட்ஸில் வந்து கொடுக்கணும். ஸோ சம்மரி ஆஃப் ஆர்குமெண்ட்ஸில் வந்து ஆமாவா இல்லையா வேலிட் ஆகுமா இருக்காதா அப்படிங்கிறத மட்டும் ஷார்ட்டாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அட்வான்ஸ் ஆர்குமெண்ட்டில் தான் வந்து நீங்கள் நாட் வேலிடுன்னு சொன்னீங்களே, ஏன் சொன்னீங்க, எதுக்காக சொன்னீங்க அப்படிங்கிற ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனையும் நீங்கள் வந்து கொடுக்குறது தான் இந்த ஆர்குமெண்ட்ஸ் அட்வான்ஸ். ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன இஷ்யூங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த சம்மரி ஆஃப் ஆர்குமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லியிருப்பீங்களா நாட் வேலிட்னு அதை போட்டுட்டு ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணல இந்த மாதிரி பாயிண்ட்டாக போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா உங்களோட மெமரண்டம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பாயிண்ட்டாக நீங்கள் போட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 1:1, 1:2, 1:3 அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ஆர்டிக்கிள்லாம் இன்க்ளூட் ஆகுதோ அதெல்லாமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுதான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது கேஸில் ரிலேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா அதையுமே வந்து நீங்கள் போடணும். ஸோ இதான் வந்து நான் அட்வான்ஸ் ஆர்குமெண்ட் வந்து நீங்கள் எத்தனை இஷ்யூ மேக் பண்ணாலும் சரி 10 pages வரை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ 10 pagesக்கு நீங்கள் ஏன் நாட் வேலிடுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இப்போ வந்து 1:1 வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கீழே வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பாயிண்ட்ஸை வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ
இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து அட்வான்ஸ் ஆர்குமெண்ட்டை கீழே வந்து நான் ஃபுட் நோட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ மேலே வந்து இப்போ 2 அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது மேலே போட்டிருந்தீங்க, இந்த வெஸ்ட் பெங்காலுக்கு மேலே 2 போட்டிருக்கீங்கன்னா இந்த 2 வந்து என்ன சைட்டடு, அதோட சைட்டேஷன் வந்து என்ன அப்படிங்கிறத நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சைட்டட் ஆன் January 1994. ஸோ இது வந்து எந்த வெப்சைட்டில் இருக்குது அப்படிங்கிறது சைட்டேஷன்னா நீங்கள் வந்து ஃபுட் நோட்ஸாக நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஃபுட் நோட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து மெமோரண்டமில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அது எந்த வெப்சைட்டில் எடுத்தீங்க அப்படிங்கிறதையும் எந்த வெப்சைட்டில் ரெஃபர் பண்ணிங்கிறதையும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி எல்லா பாயிண்ட்ஸையுமே நீங்கள் வந்து 1 by 1 இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நிறையா சைட்டேஷன் உள்ள கேஸ் லாஸ் உள்ள சைட்டேஷன் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஸோ நிறையா கேஸ் லாஸ் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன ப்ரேயர் வேணுமோ அதையுமே நீங்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணலாம். லாஸ்ட்டில் மெயின் ப்ரேயர் வந்து என்னங்கிறத மென்ஷன் பண்ணுவீங்க. ஸோ இது நாட் வேலிட் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஸோ தட் திஸ் ஆல் கைண்ட் கேஸ் ஆர் ரிலேட்டட் டு தி மெர்சி பெட்டிஷன் வாஸ் அக்செப்டட் அண்ட் ஆல்சோ வேலிட் ஃப்ரம் தி பிரசிடென்ட் அண்ட் தி கவர்னர். ஸோ அக்செப்ட் தி பெட்டிஷனர் ஆஃப் மெர்சி பெட்டிஷன் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் கான்ஸ்டியூஷனல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதி முடிக்கணும். ஸோ பெட்டிஷனர் சைடாக நீங்கள் என்ன ப்ரேயர் கேட்பீங்களோ அந்த ப்ரேயர் தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட்கணும். ரெஸ்பாண்டன்ட் சைடாக நீங்கள் ப்ரேயர் கேட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் பெட்டிஷனர் சைடு தான் உங்களோட வழக்கை வந்து நீங்கள் வாதாடுறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் இஷ்யூக்கு வந்து என்ன சம்மரி ஆஃப் ஆர்குமெண்ட் என்ன நீங்கள் சொன்னீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து அட்வான்ஸ் ஆர்குமெண்ட்டை நீங்கள் வந்து போடணும். ஸோ 2ன்னு போட்டிங்கன்னா 2:1 அப்படிங்கிற மாதிரி வரிசையாக நீங்கள் பாயிண்ட்ஸ் போட்டே வரணும். ஸோ ஒரு டைமும் நீங்கள் ஃபுட் நோட்ஸ்லாம் வந்து என்ன சுப்ரீம் கோர்ட் கேஸ் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் கேஸஸ்லாம் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ போட்டு நீங்கள் வந்து உங்கள் கொஷினுக்கு நீங்கள் என்ன ப்ரேயர் கேட்குறீங்களோ அதை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ கீழே வந்து சம்மரி ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் பேஜில் வந்து என்ன அப்படின்னா உங்களோட ப்ரேயர். ஸோ லாஸ்ட் பேஜில் உங்களோட ப்ரேயர் வந்து கேட்கணும். ஸோ ப்ரேயரில் நீங்கள் ஹம்பிளாக தான் எல்லாமே வந்து ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாக தான் நீங்கள் வந்து உங்களோட மெமோ வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதனால் ஹம்பிளி ரெக்வஸ்டட் தட் திஸ் ஹானரபிள் கோர்ட் மே பி ப்ளீடட் டு அட்ஜட்ஜ் அண்ட் டிக்ளேர் அப்படின்னு போட்டுட்டு அந்த ரிட் பெட்டிஷனுக்கு பெட்டிஷனர் சைட்லேருந்து என்ன ப்ரேயர் கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் 2 லைனில் 2 பாயிண்ட்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணினா ஈஸியாக வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் ஜட்ஜஸ் வந்து அவங்களோட விஷயத்தை வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் உங்களோட ப்ரேயர் வந்து இருக்கணும். லாஸ்ட்டாக வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லி சப்மிட்டட் பை அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சில் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி பெட்டிஷனர் சைடு தான் நீங்கள் சார்பாக பேசுகிறதுனால கவுன்சில்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி பெட்டிஷனர் அப்படின்னு போட்டு மெமரண்டம் ஆன் தி சைட் ஆஃப் பெட்டிஷனர் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். ஸோ இப்படி தான் வந்து உங்களோட மெமரண்டம் வந்து ரெடி பண்ணணும். ஸோ மெமரண்டத்தில் உங்களோட டேபிள் ஆஃப் கண்டென்ட்டில் உள்ள இந்த ஹெட்டிங்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து சிவில் கேஸு கிரிமினல் கேஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து பண்ணணும். ஸோ 1 by 1 நான் என்னங்கிறத வந்து காமிக்கிறேன். ஸோ கான்ஸ்டியூஷனுக்கு நான் ரெடி பண்ணது வந்து இப்படி தான். ஸோ இதை பார்த்திங்கனாலே கொஞ்சம் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சிவில் கேஸ்க்குள்ள மெமோரண்டம் வந்து காமிக்கிறேன். ஸோ செகண்ட் பேஜில் வந்து இந்த சிவில் கேஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஹானரபிள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆஃப் ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஏன்னா இது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஓரியன்டாக இருக்கிறனால வந்து பிஃபோர் தி ஹானரபிள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆஃப் ராமநாதபுரம் அப்படின்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது எந்த செக்ஷன் கீழே வருது, எந்த கோடு கீழே வருது, எந்த ஆக்ட் கீழே வருது, நெக்ஸ்ட்டு பார்ட்டிஸோட நேம்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த மெமோரண்டம் வந்து ஆன் தி சைட் ஆஃப் டிபெண்டன்ட் சைடு அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதே தான் டேபிள் ஆஃப் கண்டென்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து 1 by 1 நீங்கள் லிஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க.
ஜஸ்ட் வந்து நீங்கள் லீகல் டேட்டாபேஸ் வந்து கொடுக்கையில் லாக்குன்னு சம்மந்தப்பட்ட அந்த வெப்சைட்ஸை மட்டும் கண்டிப்பாக வந்து கொடுங்க. அதே மாதிரி ஸ்டாண்டர்டான புக்ஸை மட்டும் நீங்கள் கொடுங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன், இந்த சிவில் கேஸ் வந்து எந்த செக்ஷன் கீழே வந்து எந்த ஜூரிஸ்டிக்ஷன் கீழே வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜரில் வந்து செக்ஷன் 24 கீழே தான் இந்த மூட் ப்ராப்ளம், இந்த சிவில் கேஸ் வந்து வருது அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். செக்ஷன் 24 என்னங்கிறத நீங்கள் ஃபுட் நோட்ஸ்லேயே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ நீங்கள் மூட் ப்ராப்ளத்தை வந்து நல்லா தெளிவாக படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து கரெக்டாக இருந்தால், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட மூட்டே வந்து அக்செப்ட் பண்ணி உங்களோட மெமோரண்டத்தை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸில் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் வந்து உங்களுக்கு சிவில் கேஸில் கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இஷ்யூ, இதுக்கு நான் ஒரே ஒரு இஷ்யூ தான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எத்தனை இஷ்யூ வந்து உங்களுக்கு பெட்டிஷனர் சைடாக டிபெண்டன்ட் சைடாக உங்களுக்கு எத்தனை இஷ்யூ வந்து மேக் பண்ண தோணுதோ அத்தனை இஷ்யூ நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சம்மரி ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ ஃபுட் நோட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணணும், அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். லாஸ்ட்டாக ப்ரேயர், அவ்வளோதான். இது வந்து சிவில் கேஸ்க்குள்ளது. ஸோ நெக்ஸ்ட்டு கிரிமினல் கேஸு. ஸோ இதுக்கு செகண்ட் பேஜ் வந்து ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரிமினல் கேஸ்க்கு வந்து எங்கே அப்பியர் ஆகிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குங்க. ஸோ இதோட என்னென்ன செக்ஷனு, என்ன வந்து கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணணும். பார்ட்டிஸோட நேம்ஸு. ஸோ அப்பலண்ட் சைடு வந்து நான் இந்த மெமோ ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு டேபிள் ஆஃப் கண்டென்ட்டு, நெக்ஸ்ட்டு லிஸ்ட் ஆஃப் அப்ரிவேஷனு, இண்டெக்ஸ் ஆஃப் அத்தாரிட்டிஸு, புக்ஸ் ரெஃபர்டு, ஸ்டாச்சுஸ் ரெஃபர்டு, லீகல் டேட்டாபேஸு, வெப்சைட்ஸ் ரெஃபர்டு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ இது வந்து கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜரில் செக்ஷன் 378 அப்படிங்கிறத என்னங்கிறதையும் நீங்கள் வந்து கீழே வந்து ஃபுட் நோட்ஸில் மென்ஷன் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இஷ்யூ, சம்மரி ஆஃப் ஆர்குமெண்ட்ஸு, ஆர்குமெண்ட்ஸ் அட்வான்ஸு. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும் ஒன்று. லாஸ்ட்டாக ப்ரேயர். ஸோ உங்களுக்கு கொஷினில் வந்து மெமோ வைவாலையும் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா உங்கள் ஃபேக்ட் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத தான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபேக்ட் ஆஃப் தி கேஸ் என்ன அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிட்டு தான் அதுக்கடுத்து உள்ள கொஷினை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எனக்கு மூட் கோர்ட்டில் மெமோரண்டமில் வந்து எந்த கேஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிமினல் கேஸ் தான் எனக்கு வந்து மெமோ ப்ரெசென்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ என்னோடய கிரிமினல் கேஸ் தான் நான் வந்து மெமோவாக நான் வந்து என்னோடய அப்பலண்ட் சைடுக்கு வந்து நான் பேசினேன். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா நூல் வச்சு வந்து கட்ட சொல்லுவாங்க. ஸோ 2 ஹோல் போட்டுட்டு நான் டிஸ்பிளேல ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ 2 ஹோல் போட்டுட்டு நீங்கள் வந்து ஏதாவது நூல் வச்சு நீங்கள் வந்து டைட்டாக வந்து நாட் பண்ணணும். ஏன்னா ஸ்டாப்லர் வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணுறீங்களோன்னு தெரியாது. அதனால் வந்து நூல் வச்சு கட்டிட்டிங்கன்னா அது வந்து ஸ்ட்ராங்காக வந்து நின்றுக்கும். ஸோ அதனால் நூல் வச்சு கட்டிக்கோங்க. சில பேர் வந்து பிளாக் டேப் வந்து போடுவாங்க, சுற்றி பிளாக் டேப் போட்டு கவர் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வந்து உங்களோட மெமோ சப்மிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து சிவில், கிரிமினல் அண்ட் கான்ஸ்டியூஷன் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அவ்வளோதான், மெமோ வந்து இப்படி தான் ரெடி பண்ணணும். சிவில், கிரிமினல், கான்ஸ்டியூஷனுக்கு ஒரே பேட்டர்ன் தான். ஸோ கண்டென்ட் மட்டும் தான் வந்து சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு என்ன மூட் ப்ராப்ளம் கொடுக்குறாங்களோ அது வைஸாக வந்து நீங்கள் உங்களோட அட்வான்ஸ் ஆர்குமெண்ட் இதெல்லாமே வந்து ரெடி பண்ணணும். ஸோ எந்த ஃபார்மெட்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி வந்து ஆர்கியூ பண்ணணும் அப்படிங்கிற
தமிழில் எப்படி ஆர்கியூ பண்ணணும், இங்கிலீஷில் எப்படி ஆர்கியூ பண்ணணும் அப்படிங்கிற செப்பரேட்டான வீடியோ வந்து போடுறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து மெமோரண்டத்தை ஜட்ஜ் முன்னாடி எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலில் தெரியப்படுத்துங்க, அவங்களுக்கு நம்ம வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.